ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பீட்டா ஃப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டு வீடாக கொடுக்கக்கூடிய வினியர் கல்ச்சர் வந்து எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் 1 வீக் இல்லைனா 2 வீக் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைஸுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வினியர் கல்ச்சர் வந்து எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம வினியர் கல்ச்சர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டர் வினியர் தேவை. இது வந்து 1/2 லிட்டர் வந்து 180 to 200 சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்கும் மேக்ஸிமம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள், அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில். இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரைஸுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வினிகரில் கொடுக்குறக்காண்டி ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமானது வந்து ஸ்டார்டர். நீங்கள் இந்த ஸ்டார்டர் இல்லாமல் நீங்கள் வினிகர் கழிச்சு ரெடி பண்ணுறது கஷ்டம். நீங்கள் எடுத்து வச்சு இந்த பாட்டில் எடுத்து இந்த மாதிரி ஒரு 3/4 வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மீதி வந்து 1/4 வந்து நீங்கள் வந்து ஆப்பிள் சிட்டர் வினிகர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வினிகரியில் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த கலர் சேஞ்ச் ஆகிற முடி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வாட்டரோட கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறக்காண்டி நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருந்த ஆப்பிளை வந்து மொத்தமாக ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கொஞ்சமாக போடுங்க. நீங்கள் இதை வந்து 1 வீக்குக்கு முன்னாடி வந்து பீட்டா ஃப்ரைஸுக்காண்டி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிங்கன்னா ஆப்பிள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதுவே இதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வாங்கி வச்சிருந்த அளவு அந்த ஆப்பிளை வந்து ஒரு 1/2 ஆப்பிளை வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து மிச்ச பாக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்டார்டர் கல்ச்சரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல வந்து அமைதியாக வச்சுருங்க. இந்த ஸ்டார்டர் கல்ச்சர்லேருந்து இந்த மாதிரி ஒரு 3 சிரிஞ்சு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அதில் குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நெக் அளவு மட்டும் நீங்கள் வந்து கேப் விட்ருங்க. எதுக்குன்னா வந்து ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணும் போது நம்ம வந்து நைலான் காட்டன் வச்சு உள்ளே வச்சு மேலே வந்து வாட்டர் யூஸ் பண்ணி வினிகரில் மட்டும் அந்த நைலான் காட்டனை விட்டு வெளியே வர வச்சு அதை எடுத்து அப்படியே ஃபீட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வினிகரல் கல்ச்சர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்டிமியாவோ இல்லைனா இன்ஃபோசோயாவோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினிகரில் தான் ப்ரோ. சரி, அவ்வளோதான் கைஸ், நம்ம வினிகரல் கல்ச்சர் வந்து ரெடி பண்ணியாச்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாத்தை வந்து கட் பண்ணி அதை வந்து மூடி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. இது எதுக்குன்னா மற்ற இன்செக்ட்ஸோ இல்லைனா மஸ்கிட்டோ லார்வா வைக்காமல் இருக்கிறதுக்காண்டி பண்ணிக்கணும். நீங்கள் வந்து 2 இல்லைனா 3 கல்ச்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராஷ் ஆனாலும் மீதி 2 வச்சு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அடிக்கடி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து வினிகரல் ஸ்டார்டர் கல்ச்சரோ இல்லைனா மொயினா கல்ச்சரோ இல்லைனா மைக்ரோவாம் இல்லைனா ஆர்டிமியா எக்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரொஃபஷனல் கொரியர் மூலயமா உங்களுக்கு வந்து 10 to 12 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து ரீச் ஆகிரும் கொடுக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் எல்லாம்.